Hey guys, நான் தான் டூ வீல்ஸ் டிராவலர். இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா இந்த MT15 உடைய லாங் டைம் ஓனர்ஷிப் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நம்ம ஒரு 4 பார்ட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு இந்த பைக் வாங்கினேன், இந்த பைக்குடைய கான்ஸ் என்ன, இந்த பைக்குடைய ப்ரோஸ் என்ன, அப்புறம் இந்த பைக்கை நீங்கள் வாங்கலாமா வேணாமா. ஸோ இந்த மாதிரி 4 டாபிக்காக பிடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பைக்கு நான் ஏன் வாங்கினன்றதை பற்றி பேசலாம். ஓகே கைஸ், என்னுடைய ஃபஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா FZ வெர்ஷன் 2. நான் அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங் ரைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் கிட்டத்தட்ட 1 lakh kilometers கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பைக் இருக்கப்போ நான் கோவா ட்ரிப் போயிருக்கேன். அண்டு நிறைய இன்டர்ஸ்டேட் ட்ரிப்லாம் நான் அதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி அதில் 1 lakh kilometers நான் ஓவராலாக ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த பைக் அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுறப்ப நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன்னா, டியூக் 200, டியூக் 390 அண்ட் அப்பாச்சி 200, R15 வெர்ஷன் 3 அண்ட் MT15. ஸோ எதுக்கு திருப்பி 150cc பைக்கே நான் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மைலேஜ் அண்ட் மைலேஜ் அண்ட் அது இல்லாமல் Yamahaவோட என்ஜின் ரிலேபிலிட்டி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நான் அகெயின் ஒரு Yamaha 150cc பைக்கே நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ எப்படி நான் கடைசி MT15 சூஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டியூக் 390 நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஏன்னா அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது கொஞ்சம் நிறைய லோன் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் லோன் எடுக்கிற ஐடியா இல்லை அப்போதைக்கு. ஸோ அதனால் நான் டியூக் 390 வேணான்னு நிறுத்தி எலிமினேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்பாச்சை நான் எலிமினேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 6th கியர் கிடையாது. ஏன்னா ஸோ லாங் ரைட் பண்ணுறப்ப கண்டிப்பாக 6th கியர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் க்ரூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அப்பாச்சி 200 நான் போகல. அப்புறம் R15 வச்சுருந்தேன். ஸோ R15 டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தப்ப எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அதோட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கமிட்டடாக இருந்தது. ஸோ லாங் டூரிங் பண்ணுறது கண்டிப்பாக R15 கண்டிப்பாக நல்ல பைக் தான். பட் என்னுடைய யூஸ் கேஸ்க்கு, அதாவது லாங் டூரிங் பண்ணுறதுக்கு R15 கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் R15 நான் எலிமினேட் பண்ணிட்டேன் இதுலேருந்து. ஸோ கடைசியாக எனக்கு இந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா MT15 அண்ட் டியூக் 200. ஸோ MT15க்கும் டியூக் 200க்கும் எனக்கு எந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கிட்ட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் டியூக் 200 டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் ரைட் பண்ணி கண்டிப்பாக அது வேறு லெவலான ஒரு பீஸ்ட். அதோடைய லோ அண்ட் இனிஷியல் பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ சேம் டைம் நான் MT15 எடுத்து பார்த்தேன். பட் நான் டியூக்கில் ஃபீல் பண்ணாத ஒன்று MT15ல் ஃபீல் பண்ணேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய என்ஜின் ஸ்மூத்னஸ். என்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே ரிஃபைண்டான அண்ட் ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு என்ஜின் MT15ல் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அதோடைய மைலேஜும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது எனக்கு. ஏன்னா டியூக் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 தான் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் MT15ல் பார்த்தவரையும் அதோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 to 45 கன்ஃபார்மாக கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசனால் தான் நான் மற்ற பைக்ஸில் எலிமினேட் பண்ணிட்டு அகெயின் Yamahaவில் ஒரு 150cc பைக்ஸை வாங்க போனேன். ஓகே கைஸ், இந்த பைக்கை நான் வாங்க போனப்போ டார்க் மேட் ப்ளூ அண்ட் மெட்டாலிக் பிளாக்னு 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு BS4 வேரியன்ட். எஸ், இது ஒரு BS4 வேரியன்ட். ஓகே, இந்த பைக்கை நான் வாங்க போனப்போ எனக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் மேட் ப்ளூ அண்ட் மெட்டாலிக் பிளாக். ஸோ இந்த 2 கலர்ஸ் தான். ஸோ எனக்கு பிளாக்கை விட இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நான் வந்து BS6 லான்ச் பண்ண ஒரு 10 daysலேயே போயிட்டு இந்த பைக்கை நான் வாங்கிட்டேன். ஏன்னா BS6 வேரியண்ட்டில் Yamaha MT15 பவரை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது கண்டிப்பாக பிடிக்கல. அதனால் அதோடைய இந்த MT15 ரா பவரை நான் என்ஜாய் பண்ணணும்னு விரும்பினேன். ஸோ அதனால் போய் BS4 நான் புக் பண்ணிட்டேன். ஆஃப்டர் BS6 லான்ச்சுக்கு அப்புறம் இந்த பைக்கில் எக்கச்சக்கமான கலர் ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டில் எந்த மாதிரியான கலர் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்களோ அதோட அதிகமான கலர்ஸ் இப்போ இந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ டிஃபால்ட் கலர்ஸை தவிர Yamaha பார்த்தீங்கன்னா இதுக்கு CYW கீழே ஒரு 11 கலர் ஸ்கீம்ஸை புதுசாக Yamaha இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த CYW கலர் ஸ்கீம்ஸை நீங்கள் ஓன் பண்ணால் நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே எஸ், நம்ம இந்த வீடியோடைய செகண்ட் பார்ட்டுக்கு இப்போ மூவ் ஆகலாம். ஸோ இதோடைய செகண்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த பைக்கில் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற விஷயம் ரொம்ப கம்மி தான். ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சீட்டிங் கம்ஃபர்ட். ஸோ இது பார்க்கறதுக்கே தெரியும், இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு சீட். இது ஷார்ட்டான சீட் மட்டும் கிடையாது, ரொம்ப ஒரு நேரோவான சீட்டும் கூட.
இந்த சீட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி யூசேஜுக்குனா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் லாங் டூரிங் போகணும்னு நினச்சி இந்த பைக்கை வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீட்டு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இந்த பைக் வாங்கி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்ச பிறகு நான் பெங்களூர் டு சேலம், சேலம் டு சென்னை, சென்னை டு சேலம் ஒரு ரவுண்ட் ட்ரிப் இதில் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணேன். ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இந்த சீட் வந்து லாங் டூரிங்க்கு சுத்தமாக செட் ஆகாது. நீங்கள் ஒல்லியாதீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல, பட் என்னோட கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சீட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இதோடைய சீட் ஷார்ட்டான சீட்டுன்றதுனால உங்களுக்கு பில்லியனே இதில் வச்சு ஓட்ட முடியாது. ஸோ இன்கேஸ் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் பில்லியனாக கூப்பிட்டு போறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடிக்காக என்ஜாய் பண்ணீங்களே தவிர உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக அந்த பைக்கில் வரதை என்ஜாயே பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தால் சொல்லவே தேவை. இதுக்கு இந்த சீட்டுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ரேக் மாதிரி போட்டால் வழியே நீங்கள் வேறு எங்கேயும் உங்கள் பார்ட்னரை கூட்டிட்டு வெளியில் போகவே முடியாது. அப்படி போனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சீட் கவர்ஸ்லாம் வாங்கி போட்டால் தான் அவங்க கம்ஃபர்டபுளாக இதில் உட்காந்து வர முடியும். செகண்ட் கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லைட்டான ஃப்ரண்ட் எண்ட். Yamaha பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் இது ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருந்தாலும் பட் இதோடைய ஃப்ரண்ட் எண்டில் அவ்வளோவான வெயிட் இல்லாதனால இதோடைய ஹை அண்ட் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் 90லேருந்து 120 வரையும் ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியும். பட் இன்கேஸ் உங்கள் பைக் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் ஹை ஸ்பீடில் ஸ்டேபிளாக இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஒரு 150cc பைக்குக்கு 90லேருந்து 120 கிலோமீட்டர் க்ரூசிங் ஸ்பீட் வரது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் பைக்கை புஷ் பண்ணுறது நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே தேர்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க டீட்டெயிலிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க இன்ஃபர்மேஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இதுக்கு ஒரு நெகட்டிவ் LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரைட் சன்னி டேல அந்த வண்டியை ஓட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு சன்லைட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது. ஸோ அது ஒரு சின்ன கான்னே சொல்லலாம். ஓகே கைஸ், ஃபோர்த் கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஹெட்லேம்ப் தான். இதில் ஹெட்லேம்பில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நைட்டில் illumination ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லேம்புடைய த்ரோ நல்லாயிருக்கும், பட் ஸ்ப்ரெட் நல்லா இருக்காது. இன்கேஸ் நீங்கள் ஒரு லாங் ஹைவேல போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு தெரியும், பட் ஸ்ப்ரெட் நல்லா இருக்காதனால உங்களால் ஒரு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்கும் அதை மட்டும் தான் பார்க்க முடியும். சைட்லேருந்து ஏதாவது ரோடை கிராஸ் பண்ணுறாங்க இல்லை இன்கேஸ் நாய் ஏதாவது கிராஸ் ஆகுதுன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களால் முன்னாடியே எங்களால் பார்க்க முடியாது. கொஞ்சம் கிட்ட போன பிறகு தான் உங்களால் அதை ஸ்பாட்டே பண்ண முடியும். ஸோ நைட்டில் ரைட் பண்ணுறப்ப இந்த ஹெட்லேம்புடைய விசிபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாலும் இதில் ஸ்ப்ரெட் கரெக்டாக இல்லாததுனால நீங்கள் ரைட்டில் நைட் பண்ணுறப்போ ரொம்பவே பார்த்து தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு சின்ன காரணம் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோடைய தேர்ட் பார்ட்டுக்கு மூவ் ஆகலாம். இந்த பைக்குடைய ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு ப்ரோன்னா பார்த்தீங்கன்னா இதோடைய டிசைன் தான். நானும் இதை வாங்குறப்ப இதோடைய டிசைனுக்காகவே தான் ஃபஸ்ட்டு நான் இதை சூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200cc செக்மெண்ட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் மோட்டார் சைக்கிள்னே சொல்லலாம். ஸோ இதோடைய ஃப்ரண்ட் லுக்கை பார்க்குறப்ப எனக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் வர பம்பிள் பியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் அதை மட்டும் இல்லாமல் இதுக்கு கொடுத்துருக்க ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னா சும்மா சாதாரணமாக எல்லா பைக்ஸில் இருக்க மாதிரி கிடையாது. நீங்கள் டியூக் 390ல் டியூக் 200 என்ன மாதிரியான ஒரு ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குமோ சேம் கைண்ட் ஆஃப் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை நீங்கள் ரைட் பண்ணுறப்ப பயங்கர கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு இதுலையுமே நீங்கள் கட் பண்ணி போகிற அளவுக்கு ரொம்ப அஜைலாக ரொம்ப நிம்பிளாக இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க Yamaha. ஓகே, இதோடைய செகண்ட் ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது ஒரு 150cc மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் நீங்கள் இதை ரைட் பண்ணுறப்போ ஒரு 150cc மோட்டார் சைக்கிளை ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நீங்கள் அதோட ஒரு அதிகமான அதாவது 180 to 200cc செக்மெண்ட்டில் இருக்க ஒரு பைக்கை ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தான் அதில் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய என்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க Yamaha. அண்ட் இது பார்த்தீங்கன்னா BS4 வெர்ஷன்றதுனால 19.3 PS பவரும் 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய ரியர் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 52 டீத் இருக்கிற ரியர் ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய இனிஷியல் டார்க் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் Yamahaவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ன்றதுனால இதோடைய ECUவை லோ அண்ட் மிட் ரேஞ்சில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் நீங்கள் MT-15 R125 ரேஸ் வச்சிங்கன்னா மொதல் 100-200 மீட்டரை MT-15 தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் R15 MT-15 வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MT-15 லோ அண்ட் மிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக டாப் எண்டில் பவரே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா இதில் Yamaha VVA இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. VVAனா வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய பவரை ஃபுல் டிரைவ் பேண்டுக்கு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஸோ லோ அண்ட் மிட் ரேஞ்சில் பவர் பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும். மிட் ரேஞ்சில் போகிறப்ப பவர் இல்லைன்னு ஒரு ஃபீல் இல்லாமல் பவர் அங்கேயும் ஓரளவு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் VVA. ஸோ நீங்கள் இந்த MT-15 ரைட் பண்ணுறப்ப ஃபுல் டிரைவ் பேண்ட்லேயும் உங்களுக்கு ஏதோ பவர் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வண்டியை ரெவ் பண்ண வண்டி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இதோடைய தேர்ட் ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஹேண்ட்லிங். ஸோ இந்த MT-15க்கு பார்த்தீங்கன்னா Yamaha ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பைக் ஓட்டுறப்போ உங்களுக்கு இந்த பைக் ரொம்ப நிம்பிளாகவும் ரொம்ப அஜைலாகவும் இருக்கும்.
நீங்கள் இன்கேஸ் சிட்டிலாம் நீங்கள் இந்த பைக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த பைக்கு போக முடியாதுன்னு சொல்ல டிராஃபிக்கே இருக்காது. நீங்கள் எந்த ஒரு டிராஃபிக்லையும் இதில் ஈஸியாக புந்து போயிடலாம். ஃபோர்த் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதோடைய மைலேஜ் கைஸ். என்னதான் இது 19.3 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட 200cc மோட்டார் சைக்கிளுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது ரிலீஸ் பண்ணாலும் இதோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு மைலேஜ். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த MT-15 சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப ஒரு 40லேருந்து 45க்குள்ளேயும் ஹைவே போகிறப்ப 45+ எனக்கு தருது. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அண்ட் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் டூரிங்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 40லேருந்து 45 ஒரு மைலேஜ் வந்தாலும் நீங்கள் ஒரு தடவை டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 400 கிலோமீட்டர் நீங்கள் ஈஸியாக இதில் கவர் பண்ண முடியும். இதில் எனக்கு பிடிச்ச 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பிரேக்கிங் கைஸ். இந்த பைக்குக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாலும் இதுக்கு ஒரு சரியான பிரேக்கிங் செட்டப் எல்லாம் இந்த பைக்கு கண்டிப்பாக ஃபெயிலியராக தான் இருக்கும். ஆனால் Yamaha அந்த தப்பை பண்ணாமல் இதுக்கு சூப்பரான ஒரு பிரேக்கிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் டியூல் சேனல் ABS எல்லாம் அது ஒரு காரணம் நீங்கள் சொல்ல வேணாம். ஏன்னா நல்லா பைக்கோட தெரிஞ்சவங்களுக்கு டியூல் சேனல் ABS தேவையில்ல, சிங்கிள் சேனல் ABS மோர் தென் இனஃப் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதோட ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 282 mm, ரியர் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 220 mm. இதோட பிரேக்கிங் பைக் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்கள் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு இனஃபான பவர் அது உங்களுக்கு தருது. ஓகே கைஸ், இதோட 6th ப்ரோ பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இந்த பைக் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் இதுக்கு இருக்குது. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் இதில் ஃப்ரீ சர்வீஸ் தராங்க. நான் மொதல் 3 சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரலையும் ஒரு சர்வீஸ்க்கு நான் பே பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பெய்ட் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே பே பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோடைய 4th பார்ட்டுக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ இந்த பைக் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரை என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த MT-15 வாங்கலாம். ஸோ இதே மாதிரி ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மற்ற பைக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டியூக் 200, டியூக் 250 அண்ட் டியூக் 390 மட்டும் தான். ஓகே, ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான ரைடிங் சென்ஸ் இந்த பைக்ஸில் மட்டும் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டியூக் சீரீஸ்க்கு அப்புறம் நான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான பர்ஃபெக்டான ரைடிங் ஸ்டான்ஸ் இருக்க பைக்காக MT-15 மட்டும் தான் பார்க்குறேன். சார் மிச்சம் இருக்க 150cc 200cc பைக்ஸ் எல்லாமே ஒரு கம்யூட்டரும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸாக இருக்கும். பட் MT-15 இந்த டியூக் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டடான ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான ரைடிங் ஸ்டான்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ. அண்ட் இதோடைய பட்ஜெட், இதோடைய மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 45 வரலையும் தருது. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் எக்கனாமி இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு பைக்காக தான் நான் MT-15 பார்க்குறேன். அண்ட் இதோடைய சீட் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 810 mm. ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் இருக்க எல்லா ரைடர்ஸும் இதை கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு 175 mm மேலே இருப்பேன். என்னால் 2 ஃபுட்டுமே ஃப்ளாட்டாக இதில் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஹைட் கம்மியான ரைடர்ஸும் ஒன்ஸ் இந்த பைக் மேலே உட்காந்து இந்த பைக் மேலே ஹாப் ஆன் பண்ணி இந்த பைக்கை ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பைக்கு ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸான பைக்குன்றதுனால அவங்க எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் MT-15 வாங்கலாம். ஓகே கைஸ், இந்த பைக்கை நான் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய யூசேஜ்லேருந்து நான் இந்த பைக்கில் என்னென்ன மாடிஃபிகேஷன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய யூசேஜ்லேருந்து இந்த பைக்குக்கு நான் என்ன மாதிரியான ஒரு மாடிஃபிகேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இந்த பைக்குக்கு கண்டிப்பாக ஒரு FZல யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சின்னதாக விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்கலாம். ஸோ அதை நம்மள ஓரளவாச்சு விண்ட் பிளாஸ்ட்லேருந்து சேவ் பண்ணுவோம் டாப் எண்டில். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேடியேட்டர் கார்டு. இந்த பைக் நீங்கள் புதுசாக வாங்குறப்ப ரேடியேட்டர் உங்களுக்கு வெளியில் ஓப்பனாகவே இருக்கும். ஸோ பைக் வாங்கினோடனே எனக்கு நிறைய பேர் பண்ண அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு வாங்கி போகிறது தான். ஏன்னா ரேடியேட்டர் கார்டு வெளியில் ஓப்பனாகவே இருக்கிறதுனால நம்ம போகிறப்ப சின்ன கல் டஸ்ட்லாம் போட்டு ரேடியேட்டர் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நானும் இந்த பைக் வாங்கின பிறகு ஃபர்ஸ்ட் விஷயமா ரேடியேட்டர் கார்டு ஒன்று வாங்கி போட்டேன். ஸோ தேர்ட் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதோட சீட்டை அவங்க லாங்கராக தரல, பட் கொஞ்சம் குஷனியாவாச்சும் கொடுத்துருக்கலாம். இது ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த சீட்டு. கண்டிப்பாக சிட்டிக்குள்ளேயே ஓட்டினாலும் உங்களால் ஒரு 1 ஹவருக்கு மேலே இந்த பைக்கை ஓட்ட முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வலியை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த பைக் வாங்கின பிறகு நான் பண்ண இன்னொரு மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு சீட் கவர் வாங்கி போட்டேன். ஸோ இன்கேஸ் நான் லாங் ரைட்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த சீட் கவரை போட்டு தான் இந்த பைக் நான் ஓட்டுவேன். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் MT-15. அண்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இந்த MT-15 பற்றி. அது என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுடைய நெக்ஸ்ட் பைக்கிங் அல்லது டூரிங் ரிலேட்டட் அப்டேட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.